போங்க அழுத்துங்க. 11வது மாடல் அது இருக்கு பார்த்தீங்களா? இது செம லுக்கு. இது ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இது ஒரு ஆப்ஷனலாகவும் அதை கொடுத்துருக்கலாம். செம. வணக்கம் மக்களே. இன்னைக்கு செங்கப்பள்ளிக்கு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ரைட் போயிட்டு வர போகிறேன். ஸோ அந்த பாலம் வரைக்கும் ஸ்ப்ளெண்டரில் போக போகிறேன். எந்த பாலம்னா அது என்ன பாலம்? அதான் ரைட்ரா. அது என்ன காரு? யாருக்காரங்க ஒன்று வேலையில் எந்த பாலங்கரையை மாதிரிட்டேன். அதான் கைஸ், அவினாசி ரோட்லேருந்து இங்கே போனால் கடைசியில் ஒரு பாலம் இருக்கும்ல, அந்த பாலத்துக்கு பிரிட்ஜு கடையில் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து பைக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே செங்கப்பள்ளி வரைக்கும் போயிட்டு அங்கே அப்படியே ஒரு சின்ன வீடியோஸ்லாம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் அங்கே வருவாங்க, அவங்கள தான் இன்டர்வியூ பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ண போகிறோம். சாரி, வ்ளாகை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் காய்ஸ். நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலி இவங்க கேரளா ரைடர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பசங்க அங்கே இருக்காங்க, நம்மளோட பைக்ஸ் அங்கே இருக்குது. இது எல்லாமே நம்ம பைக்ஸ். அண்ட் இங்கேருந்து ஃபுல்லாக பைக்கு ஒரு பழைய BMW S1000RR பாருங்களேன், செமையாக இருக்குது. அது இருக்குது. BMW SHR BYM 4 ப்ரோ. போங்க அழுத்துங்க. செமையா இருக்கு. இவங்க எல்லாமே கேரளா ரைடர்ஸ் கைஸ். ஸோ இங்கே ஒரு S1000RR இருக்கு. இது நிஞ்சா, என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் நிஞ்சா. இது ஒன்று இருக்கு. அண்ட் இட்ஸ் R1. வாவ், அது நிறைய பேர் வந்திருக்காங்க, தெறிக்க விடுறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? R1 11வது மாடல் அது. அப்ப நீங்க அழுத்துங்க, நான் கூட வந்துடுறேன். சத்தமே எல்லாம் போகுது பாருங்க, ஸ்டாக் சைலன்சர்ங்கிறதுனால சத்தமே எல்லாம் போகுது. போற பக்கத்துல கார்னர் இருக்கு, ஆனாலும் வீலிங் அது கை பாவ வீலி. காய்ஸ், இங்கே செங்கப்பள்ளி வந்துட்டோம் பாருங்க. எல்லா பைக்ஸும் தான். இது வந்து நம்ம விஸ்வநாதன் ஓடுது. இங்கே பாருங்க, இவர் எனக்கு தெரிஞ்சு 3வது பைக் வாங்கிட்டாரு, 3rd பைக்கு. ஸோ ரொம்ப நாள் பார்த்தேன். இது ZX6R. வா, 6R இங்கே பார்க்க மறந்துட்டேன். இது லெவலாக இருக்குது. 6R சிக்கன் இருக்குங்க, ரொம்ப சின்னதாக வேறு லெவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேரளா ரைடர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். S1000RR இந்த கலரில் நான் BMWவில் S1000 பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிளாக் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. வா, டேட்டோனா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரா பவர் என்ஜாய் பண்ணுறேன். கார்னரிங் வந்து எனக்கு ரா பவரோடு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக்கு இது. நிஞ்சாவே ஃபேமஸ் பண்ண ஒரு லுக்குங்க இது.
நிறைய பேர் ZX 10R எந்த லுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ZX 10R தான் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. இது ZX 6R. ZX இன்னொரு பிளாக் கலர். ஓ, கார்பன் ஃபைபருங்க இது, வேற மாதிரி. அப்புறம் இது S1000 RR M ஸ்போர்ட்டா? M ஸ்போர்ட்னா வீல், M ஸ்போர்ட். இந்த கார்பன் ஃபைபர் வீல் பாருங்கள், இந்த வீலும் வந்து கார்பன் ஃபைபர். பிஎம்டபிள்யூவில் இந்த ஹெட்லைட் லுக் இருக்குது பார்த்தீங்களா, இது செம லுக்கு. இது ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னே தெரியல. இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் இது ஒரு ஆப்ஷனலாகவும் அதை கொடுத்துருக்கலாம். செமையாக இருக்குது. V900 Daytona 6R. R1 நான் பிளாக் கலர் பார்த்ததே இல்லைங்க. இவங்க எல்லாம் கலெக்ஷன்ஸே வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பிளாக் கலர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்டாண்டர்ட் பிளாக். ஓ, எக்ஸாஸ்ட் பாருங்கள், செம அடி. அருமை அருமை, அவ்வளவு அருமை. நிறைய ஐடியாஸ் இருக்காங்க. இங்கே ஒரு S1000 RR இருக்குது. Z900 பிளாக்கா? ஃபுல் பிளாக். வாவ். 2 R15. ஒன்று பாலனா ஓடுது. பாலனா நாங்கள் உட்காந்துருக்காரு. நம்ம பசங்களாம் அவனுக்கு தான் நம்ம பசங்க. காரோட லுக்கு பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்குது, சிக்கன் இருக்குது. மினி கூப்பர். லோக்கியா ஆகுது. ஆப்ரிலியா ஒன்று, BMW இது ஒன்று, இது ஒன்று, ஹயபுசா ஒன்று, ZX 10R. அத்தடி நிறையா மாடிஃபை பண்ணியிருக்காரு ஒரே. இது பாருங்களேன், விசிபிளாக இருக்குது. ZX 10R. இங்கே 2 GT 650 இருக்குது. அருமை அருமை. ஓகே காய்ஸ், அப்படியே மனமாக ஒரு டீயை போட்டுட்டு பார்ப்போம்.